சத்தீஸ்கர்ல இருக்க ஒரு 21 வயசு பையன் கிட்ட விராட் கோலியோட நம்பரோ ஏபிடி வில்லியர்ஸ் நம்பரோ இருக்குன்னு சொன்னாங்களா நம்ப முடியுமா? அது நான் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம ரஜித் பட்டிதார் பாத்தீங்கன்னா அவரு வாட்ஸ்அப் நம்பருக்கு யூஸ் பண்ற நம்பரை ரொம்ப நாளாவே ரீசார்ஜ் பண்ணாம விட்டுருக்காரு. 90 டேஸ்க்கு ஒரு சிம் கார்டை ரீசார்ஜ் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு சிம் கார்டு நம்பர் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் ரஜித் பட்டிதாரோட நம்பரை சத்தீஸ்கர்ல இருக்க அந்த ஒரு பையனுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு பையனும் அந்த ஒரு சிம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணிருக்காரு. இதை பார்த்த விராட் கோலி அண்ட் ஏபிடி வில்லியர்ஸ் ரஜித் பட்டிதார் தான் ஆன்லைன்ல இருக்காருன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த ஒரு பையனும் நம்மள யாரோ பிராங்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல அந்த ஒரு பையன் கிட்ட நான் விராட் கோலி பேசுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் சச்சின் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கலாச்சலா இருக்காரு. இந்த ஒரு விஷயம் ரஜித் பட்டிதாருக்கு தெரிய வந்து போலீஸ் கிட்ட போய் சொல்லி அந்த பையன் கிட்ட இருந்து அவரோட நம்பரை திரும்பவும் வாங்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு பையன் பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ஒரு வெறித்தனமான ஃபேனா. ஆனா அந்த பையனுக்கே தெரியல விராட் கோலி தான் நம்ம கிட்ட பேசினாரு அப்படின்னு. சரி ஓகே, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சு நீங்க விராட் கோலி கிட்ட பேசியிருந்தீங்கன்னா என்ன பேசியிருப்பீங்க? அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் யார் யாரு என்னென்ன பேசியிருப்பீங்கன்னு.